ஹே ஹாய். ஸோ நம்ம தமிழ் இலக்கணத்தை எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லி 5ஆக பிரிப்போம். அதில் எழுத்து இலக்கணத்தில் எழுத்தை சார்பெழுத்து, முதல் எழுத்துன்னு 2ஆக பிரிப்போம். சார்ந்து பிறப்பதனால் சார்ந்த எழுத்து, எதை சார்ந்து பிறக்கும் முதல் எழுத்து, எதையுமே சாராமல் இயற்கையாக எழுப்பக்கூடிய ஒளியிலிருந்து பிறக்கிறதுனால முதல் எழுத்து. உயிரெழுத்து அகரம் ஆள் ஆரம்பித்து வரைக்கும். மெய்யெழுத்து, அந்த மெய்யெழுத்து 18 சேர்த்து 30 முதலே அப்படின்னு சொல்லுவோம். 30 எழுத்துக்கள் முதல் எழுத்து இருக்கும். இல்லை ரொம்ப சிம்பிளாக ஒரு சில ஃபேக்ட்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, உயிர்மை எழுத்துக்கள் சார்பெழுத்தில் முதட்டை பார்க்குறோன்னா இது இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு சொல்கிறோங்களா. ஆனால் இதோட பேர் என்னென்னு வைக்கிறோம், உயிர் மெய். ஆனால் முதல்ல இருக்கிறது மெய் எழுத்து, அப்புறம் உயிர் எழுத்து, இது சேர்ந்து உயிர்மை எழுத்தாக பிறக்குது. மெய் எழுத்தோட மாத்திரை அளவு அரை மாத்திரை, உயிரெழுத்தோட மாத்திரை அளவு ஒரு மாத்திரை, ரெண்டும் சேர்ந்து 1.5 மாத்திரை அளவில் ஒழிக்காது. அதற்கு பதிலாக இது என்ன பண்ணும் அப்படின்ட்டுனா ஒரு மாத்திரை அளவில் தான் ஒழிக்கும். இதோட மாத்திரை அளவு புரியுது.